அரசியல் அனுசரணையால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்தார். தான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை என்றும், மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்டம் மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட மற்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் நாட்டை தற்போதும் அரசாங்கம் கட்டியெழுப்பியுள்ளதாகவும், எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் தற்போது பரவி வரும் கோவிட்-19 திரிபு மலேசியா மற்றும் இந்தியாவில் பரவுவதை போன்றது என்பதை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைராலஜிஸ்ட் டாக்டர் திரு ஜேமஹா உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைராலஜிஸ்ட் டாக்டர் ஜானகி அபேநாயக நடத்திய ஆராய்ச்சியின்படி இலங்கையில் கோவிட் ஓமிக்ரானின் LF மாறுபாடு பரவி வருகிறது. அவை துணை வகைகள் 1 மற்றும் NP 1.81 என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜேமஹா கூறினார். இருப்பினும் இந்த கோவிட் மாறுபாடுகள் குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ளக்கூடாது என்றும் அவர் கூறினார்.